Hi friends, today recipe Mysore Masala Dosa. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை subscribe பண்ணுங்க, support பண்ணுங்க, மறக்காம bell ஐகானை click பண்ணுங்க. Thank you. இப்போ மைசூர் மசாலா தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நான் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாஜி ஆல்ரெடி பாஜி எப்படி பண்ணுறதுன்றத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த மைசூர் மசாலா தோசைக்கு முதல்ல நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கிறணும். ஸோ சட்னியும் இந்த பாஜியும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மைசூர் மசாலா தோசை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்படியே சட்னிக்கு நான் ஒரு 2 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை மிளகா 2 எடுத்திருக்கேன். அப்புறம் சன்னா தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் பட்டை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் மாவு நம்ம எப்பயும் போல் ஊற்றுற மாவு தான், தோசை மாவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் சட்டி வச்சுக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க பட்டை மிளகாவை சேர்த்துடலாம். இதோட நம்ம வச்சிருக்க சன்னா தாலையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் கார்லிக், இதை லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சன்னா தால் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம். இப்போ நான் கம்மியாக பண்ணுறதுனால ஒரு வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 செகண்ட் வதங்கட்டும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வச்சிருக்க சட்னியையும் இதோட ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த சட்னி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. சப்போஸ் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பட்டர் கீ இது எதுவுமே பிடிக்காதுன்றவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். பட் பட்டர் கீ சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக சட்னி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பாஜியையும் இந்த சைடில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை பரட்டிடலாம். பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மைசூர் மசாலா தோசை.
ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.